நமது மிஷனரி இயக்கமானது 195 முழுநேர பணியாளர்களை கொண்டு ஒடிசா மாநிலத்தில் செயல்படுகிறது. நமது மிஷனரி இயக்கமானது இந்த ஆண்டில் ஒடிசா மாநிலத்தில் 6000 புதிய கிராமங்களுக்கு இயேசுவின் சுவிசேஷத்தை அறிவிக்கவும், ஆலயங்கள் இல்லாத இடங்களில் இந்த ஆண்டு 15 புதிய ஆலயங்களை கட்டவும், 30 புதிய முழுநேர மிஷனரிகளை அனுப்பவும் வேண்டும் என்ற தரிசனத்தோடு செயல்படுகிறது. சுவிசேஷ பாரத்தோடு இயங்கும் இந்த ஊழியத்தின் தேவைகள் சந்திக்கப்படவும், கொடுக்கும் பங்காளர்கள் எழும்பவும் ஜெபியுங்கள். இந்த நிகழ்ச்சி உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக மாற்றத்தை கொண்டு வரும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறோம். நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புது புது வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒருவேளை நீங்க சிந்தித்துக் கொண்டிருக்கலாம், என் வேதனை ஆண்டவருக்கு தெரியுமா, என் பாடுகள் ஆண்டவருக்கு தெரியுமா, என் தரித்திரம் ஆண்டவருக்கு தெரியுமா, என் இந்த அவமானம் ஆண்டவருக்கு தெரியுமா, ஆண்டவர் என்ன பார்க்கிறாரா என்று ஒருவேளை நீங்க முறுமுறுக்கலாம், வேதனையான வார்த்தைகளை நீங்க சொல்லலாம். ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்தவராயிருக்கிறார். என் மகன் என்னிடத்துல வரமாட்டானா, என் மகள் என்னிடத்துல வரமாட்டாளா? இயேசுடைய உள்ளம் ஏங்கிக் கொண்டிருக்கிறது. இயேசு விடுதலையாக்கும்படியாக துடித்துக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 13வது அதிகாரம், அதில் 16வது வசனம். இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தி ஆகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்துவிட வேண்டியதில்லையா என்றார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் ஊழியம் செய்த நாட்களில் ஜெபாலயம் ஒன்றிலே பிரசங்கம் பண்ணும்படிக்கு கடந்து போகிறார். அந்த ஜெப ஆலயத்துக்கு இயேசு கடந்து போய் பிரசங்க நேரம் வரும்போது அவர் வசனத்தை கொண்டு பிரசங்கம் பண்ணுகிறார். பிரசங்கம் பண்ணி முடித்த போது அங்கே பலவீனப்படுத்தும் ஆவியை உடைய ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவளை இயேசு தம்மிடமாக அழைத்தார் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப பலவீனப்படுத்தக்கூடிய ஆவியை உடைய ஒரு ஸ்திரீ அங்கே வந்திருந்தா. இயேசு பாருங்க, அந்த ஜெப ஆலயத்தில் அவர் பிரசங்கம் பண்ணினார். அநேகர் பிரசங்கத்தை கேட்டார்கள். ஆனால் அநேக அற்புதங்களை செய்தார் என்று அங்கே எழுதப்படவே இல்லை. ஒரே ஒரு ஸ்திரியை இயேசு பார்க்கும்படிக்கு அந்த ஜெப ஆலயத்துக்கு இயேசு கடந்து போனார். ஏன்? சரீரத்தில் வியாதி, என்ன பிரச்சனை என்றே தெரியவில்லை. எத்தனையோ வைத்தியர்களை போய் அவள் பார்த்தாள். 18 வருடங்களாக அவள் தன்னுடைய சரீர சுகத்திற்காக பல இடங்களிலே பல வைத்தியசாலைக்கு போய் பல மருந்துகளை அவள் சாப்பிட்டும் கூட அவள் சரீரத்தில் சுகமே கிடையாது. அதனால அவள் சோர்ந்து போய் நான் ஏன் ஆராதனைக்கு போகணும் என்று அவள் வீட்டில் உட்கார்ந்திருக்கவில்லை. மாறாக அந்த ஓய்வு நாளிலே தவறாம ஜெப ஆலயத்தில் வந்து தேவனாகிய கர்த்தரை தொழுது கொள்ளும்படிக்கு அங்கே அவள் வந்திருந்தாள். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் இந்த விதமான சூழ்நிலை வருமானா நம்ம சோர்ந்து போய் விடுவோம். நான் தொடர்ந்து ஆலயத்துக்கு போய் என்ன நன்மையை கண்டுவிட்டேன், இந்த ஆண்டவரை தேடி என்ன நன்மையை நான் பார்த்தேன், ஜெபம் பண்ணி என்ன நன்மை எனக்கு கிடைத்தது என்று நம்ம சோர்ந்து போய் விடுவோம். ஆனால் அவளோ 18 வருடங்களாக அந்த வியாதியை அவள் சுமந்தாள். பிரியமானவர்களே, இதில் ஒரு முக்கியமான காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இங்கே அவள் பலவீனப்படுத்தும் ஆவியை உடையவளாக இருந்தாள். அவ மேல இருந்தது ஒரு பலவீனப்படுத்தக்கூடிய ஆவி. ஆனா அவளோ சரீரத்தில் இருக்கிற வியாதிக்காக அவள் மருத்துவத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தாள். பிரியமானவர்களே, அப்படித்தான்
ஒரு வியாதி என்று ஒன்று இருக்குமானா அது மருந்து சாப்பிட்டா அது சுகமாகணும். அப்படி இல்லாம வியாதி வியாதி என்று மருந்தை தொடர்ந்து சாப்பிட்டு கொண்டே இருக்கிறோமா? பின்னால என்ன இருக்கிறது என்று தெரியாது இருக்கிறோமா? கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த வியாதிக்கு பின்னால ஒருவேளை மந்திரவாதம் செயல்படுதா? பின்னால சாத்தா இருந்து செயல்படுறானா? இந்த வியாதி எதனால வந்தது என்பதை நாம் உற்று கவனிக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஒரு முறை என்னிடத்தில் ஜெபம் பண்ண ஒரு தாயாரை அழைத்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் என்னிடத்தில் கொண்டு வரப்பட்ட போது அவங்க சொன்னாங்க, 7 வருஷமா இந்த இழுப்பு வியாதி இருக்குது. அதுவும் குறிப்பா மழை காலம் வந்து விட்டா ரொம்ப அதிகமாகிவிடும். அதனால இயேசுவை தேடி இங்கு வந்திருக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் அழைத்து கொண்டு வந்தார்கள். கிட்டத்தட்ட 7 வருஷமா அவங்க அந்த பலவீனத்துக்குள்ள இருக்கிறாங்க. ஆக அவர்கள் ஜெப உதவிக்காக என்னிடத்தில் கொண்டு வரப்பட்டார்கள். அப்போ அவர்களுடைய சிந்தனை எல்லாம் இந்த வியாதி சுகமாகணும் என்ற எண்ணத்தோடு அவர்கள் அழைத்து கொண்டு வந்திருந்தார்கள். ஆனா ஜெபம் பண்ணின போது அங்கே என்ன நடந்தது பாருங்க. அவர்களுக்குள் இருந்து ஒரு பொல்லாத ஆவி அலக்களித்து பேச ஆரம்பித்தது. இவளோடு கூட நான் 7 வருஷமா இருக்கிறேன், இவளுடைய உயிரை கொல்லும்படிக்கு நான் வந்திருக்கிறேன் என்று அந்த பொல்லாத ஆவி உள்ளிருந்து பேச ஆரம்பித்தது. அப்போ அதட்டி ஜெபம் பண்ணின போது அந்த பிசாசு அந்த சகோதரிக்குள்ள இருக்க முடியாம அது வெளியே புறப்பட்டு போனது. அது வெளியே புறப்பட்டு போன போது அந்த வியாதியை எடுத்துக்கொண்டு அது வெளியே போனது. அதுக்கு பிறகு அவர்களுக்கு அந்த பிரச்சனை வரவே இல்லை. அவங்க சரீரத்தில் கூட பாருங்க ஒரு நல்ல மாற்றம் உண்டானது. சரீரம் அப்படியே மெலிந்த ஒரு தேகமாக இருப்பாங்க. பின்னாட்கள் அவருடைய சரீரம் பார்த்தா நல்ல கொழு கொழுவென்று வந்து விட்டார்கள். அந்த விதமாக கர்த்தருடைய சுகமளிக்கும் வல்லமை அவர்கள் சரீரத்திலே, ஆவியிலே, ஆத்துமாவிலே கடந்து வந்தது. வெறுமனே வியாதி என்று ஒரு வேளை நம்ம சிந்தித்துக் கொண்டிருக்கலாம். பின்னே என்ன நடக்கிறது என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பின்னால் இந்த வியாதிக்கு பின்னால என்ன இருக்குது? வியாதி என்றால் அது மருந்தினால் அது கட்டுப்படுத்தப்பட வேண்டும். அப்படி இல்லை என்றால் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பலவீனப்படுத்தக்கூடிய ஆவியை உடைய மகள், அந்த பொல்லாத ஆவி அந்த சரீரத்தை பலவீனப்படுத்தி கொண்டே இருந்தது. பலவீனப்படுத்தி சரீரம் எல்லாம் உருக்குலைந்து போயிற்று. அதனால பாருங்க, அவங்க சரீரத்தில் இருக்கிற ரத்தமெல்லாம் உரிந்தெடுக்கப்பட்ட போது அந்த சரீரமே நிமிர்ந்து நிற்க முடியாம அவங்க குனிந்து கூனியாக்கப்பட்டதை பார்க்கிறோம். எவ்வளவேனும் நிமிர முடியாத ஒரு கூனி. இயேசு அந்த ஆலயத்தில் வந்தாரு, இயேசு பிரசங்கம் பண்ணினாரு. ஆனா இயேசு அநேக அற்புதங்கள் அங்க செய்யல. மாறாக இந்த ஒரே சிறியை இயேசு பார்த்து கொண்டே இருந்தார். பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே இயேசு தன்னிடமாக அந்த சிறியை அழைத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நான் உங்களுக்காக அந்த வசனத்தை முன்பகுதியிலிருந்து நான் வாசிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 13வது அதிகாரம் அதில் 10வது வசனத்திலிருந்து. ஒரு ஓய்வு நாளில் இயேசு ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவு நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். பிரியமானவர்களே, இயேசு அந்த ஜெபாலயத்தில் வந்தார். இந்த சிறியை சுகமாக்கும்படியாகவே வந்தார். வேறு யாரையும் அவர் அங்க சந்திக்கல. காரணம், 18 வருடமா நம்பிக்கையோடு கூட
ஒரு மகள் தேவனை ஆராதிக்க அந்த ஜப ஆலயத்துக்கு வந்து போய் கொண்டே இருக்கிறார். அவ சோர்ந்து போகல, அவ அவிசுவாசப்படல. என்றாவது ஒரு நாள் தேவன் எனக்கு இறங்குவார் என்ற நம்பிக்கையோடு கூட அவள் அந்த நம்பிக்கையோடு கூட தொடர்ந்து ஜப ஆலயத்துக்கு வந்து கொண்டே இருந்தார். அந்த நம்பிக்கையை, அந்த விசுவாசத்தை ஆண்டவர் இயேசு கனம் பண்ணி அவளை சந்திக்கும்படியாக அந்த ஜப ஆலயத்துக்கு கடந்து போனார். இந்த இடத்துல ஒருவேளை அந்த ஸ்திரீ இயேசு கிட்ட போகல, இயேசு இடத்துல போய், ஐயா 18 வருஷமா எனக்கு வியாதி இருக்குது, என்னை சுகமாக்குங்க என்று கேட்கல. அதுக்கு மாறாக இயேசு அந்த ஸ்திரீயை தம்மிடத்தில் அழைத்தார். ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை அது. மனதுருக்கம் கொண்ட ஒரு தெய்வம் அவர். அவர் சொல்லும் வார்த்தையை நீங்க கவனித்து பாருங்க. அங்கேதானே அந்த ஜப ஆலயத்தின் தலைவன், அவன் அங்கே இயேசுவை எதிர்த்து நிற்கிறான். ஓய்வு நாள்ல பிரசங்கம் பண்ணலாம், ஆனா ஓய்வு நாள்ல நீர் எப்படி அற்புதம் செய்யலாம் என்று அங்கே அந்த ஜபாலய தலைவன் போராடுவதை நம்ம பார்க்கிறோம். அந்த ஸ்திரீக்குள்ள இருந்த பிசாசு வெளியே போனது. ஆனா ஜபாலய தலைவனுக்குள்ள வந்து இயேசுவோடு அந்த பிசாசு பேச துவங்கிட்டு, எப்படி நீர் சுகமாக்க முடியும், எப்படி சுகமாக்கலாம் என்று கேள்வி எழுப்பின போது ஆண்டவர் துக்கத்தோடு கூட பதில் சொன்னார். 18 வருஷமாக சாத்தானாலே கட்டப்பட்டிருந்த இந்த ஸ்திரீயை கட்டவிழ்க்க வேண்டாமா? ஆபிரகாமின் குமாரத்தியாயிருக்கிற இவள் கட்டவிழ்க்கப்பட வேண்டாமா? ஆபிரகாமின் குமாரத்தி யார்? ஆபிரகாமின் குமாரத்தி பரலோகத்திற்காக அழைக்கப்பட்டவள், பரலோகவாசி, பிரித்தெடுக்கப்பட்டவள். இந்த உலகத்துக்குரியவள் அல்ல, இந்த உலகத்துக்குள்ளே அவள் இல்ல. அவள் தேவனுடைய பிள்ளையாக இருந்தாள். ஆனா மெய்யான விடுதலையை அவள் பெறாதவளாய் அங்கே இருந்தாள். இயேசு அவளுக்கு ஒரு அற்புதத்தை செய்தார். பிரியமானவர்களே, 10 ஆண்டுகளுக்கு மேல் இருக்கும் என்று நினைக்கிறேன். ஒரு முறை நான் மத்திய பிரதேச மாநிலத்துக்கு ஊழியத்திற்காக சென்றிருந்தேன். நானும் என்னோடு கூட எனக்கு அருமையான சகோதரர் ஒருவரும் என்னோடு கூட ஊழியத்திற்காக வந்திருந்தார். அங்கே ஒரு தேவ மனிதனாலே ஒரு கூட்ட மக்கள் கர்த்தருக்குள்ளே ஆதாயப்படுத்தப்பட்டு ஒரு விசாலமான பெரிய ஆலயம் கட்டப்பட்டிருந்தது. அந்த இடத்திலே ஒரு இரவு கூட்டத்தை ஒழுங்கு செய்திருந்தார்கள். அந்த கூட்டத்தில் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கும்படியாக நான் அழைக்கப்பட்டிருந்தேன். நான் இங்கே போய் மேடையிலே உட்கார்ந்திருந்தேன். ஜனங்களை எல்லாம் பார்த்து கொண்டே இருந்தேன். திரளான மக்கள், அது ஒரு விசாலமான ஒரு ஆலயம், ஜனங்களால் நிரம்பி அந்த ஆலயம் இருந்தது. இவ்வளோ மக்கள் அங்கே உட்கார்ந்திருந்தாங்க. இன்னும் மேலும் மேலும் ஜனங்கள் வந்து கொண்டே இருந்தார்கள். அவ்வளோ மக்கள் அங்கே உட்கார்ந்திருந்தாங்க. மேடையில் நான் இருக்கும்போது தேவனுடைய அபிஷேகம் அப்படியே என்னை நிரப்ப ஆரம்பித்தது. என்னுடைய கண்களில் கண்ணீர் தாரை தாரையாய் ஓடிக்கொண்டே இருந்தது. காரணம், வருகிற ஜனங்களுக்காக ஆண்டவர் அப்படியே மனதுருகி கொண்டிருந்ததை நான் பார்த்தேன். எனக்கு முன்னாலே முன் வரிசையிலே நான் அப்படியே பார்த்து கொண்டே இருந்தேன். ஜனங்கள் நடப்பதற்காக ஒரு சின்ன வழி, அந்த ஜனங்களுடைய 2 பக்கத்திற்கும் நடுவில் நேராக ஒரு சின்ன வழி இருந்தது, மக்கள் வந்து போவதற்காக. அதிலே கவனித்து பார்க்கும்போது அந்த நடப்பாதையில் முன்னிருந்து 8வது வரிசையிலே அந்த நடப்பாதையின் ஓரத்திலே ஒரு சகோதரி உட்கார்ந்திருந்தார்கள். அவர்கள் ஒரு நடுத்தர வயதுள்ள ஒரு சகோதரி. நான் ஜனங்கள் அப்படியே பார்த்து கொண்டு இருக்கும்போது எனக்குள் இருந்து ஆவியானவர் பார்ப்பதை நான் உணர்ந்தேன். அப்பொழுது ஆவியானவர் என்னோடு கூட பேச ஆரம்பித்தார். முன்னிருந்து 8வது வரிசையில் நடபாதையின் ஓரத்தில் இருக்கிற இந்த மகளை உற்றுப்பார். இவளுக்குள்ள ஒரு பலவீனப்படுத்தக்கூடிய ஆவி இருக்கிறது. இவள் தலைவலி தலைவலி என்று எப்பொழுது சோர்ந்து போய் படுத்துக் கொள்ளுவாள். இவளுக்கு இருப்பது வியாதி இல்லை,
இவளுக்கு பின்னால் இருந்து செயல்படுவது ஒரு மாந்திரிகத்தின் கிரியை என்று இயேசு என்னோடு கூட பேச ஆரம்பித்தார். அப்ப எனக்கு பக்கத்தில் இருக்கிற மொழிபெயர்ப்பாளர் அவருடைய காதில் நான் சொன்னேன், தம்பி இங்க பாருங்க, முன்னிருந்து 8வது வரிசையில் நடபாதையில் சரியா ஒரு சகோதரி உட்கார்ந்துருக்காங்க பாருங்க, நடுத்தர வயதுள்ள சகோதரி. இந்த மீட்டிங் முடிந்த போது எப்படி ஆகிலும் அவர்களை என்னிடத்தில் அழைத்து கொண்டு வாங்க, ஜனக்கூட்டத்தினால் அவங்க ஜெபம் பண்ணாம போய்விடக் கூடாது, அவர்களை இயேசு விடுதலையாக்க ஆயத்தமாய் இருக்கிறார் என்று அந்த சகோதரனிடத்தில் சொன்னேன். அப்பொழுது அவர் ஆச்சரியத்தோடு என் முகத்தை பார்த்தார். ஒரு வெளியே பிரசங்க நேரம் வந்தது, பிரசங்கம் பண்ணி நான் முடித்து விட்டேன். பிரசங்கம் பண்ணி முடித்து மீட்டிங் முடிந்த போது திரள் கூட்ட மக்கள் ஜெபத்திற்காக அப்படியே எழுப்பி நின்றார்கள். மொழிபெயர்க்கும்படியாக என்னோடு இருந்த அந்த தம்பி வேகமா போய் நான் குறிப்பிட்டு சொன்ன அந்த சகோதரியிடத்தில் போய் அவர் பேசி முதலாவது ஜெபிப்பதற்கு அவர்களை மேடைக்கு அழைத்து கொண்டு வந்தார். மேடைக்கு அழைத்து கொண்டு வரும்போது எனக்கு முன்பாக கொஞ்ச தூரம் இருக்கும் போதே அந்த சகோதரி அசுத்த ஆவியில அழக்கழித்து பேச துவங்கினார். என்னால உள்ள இருக்க முடியல. நான் இவளுக்குள்ள 9 வருடமா இருக்கிறேன், எனக்கு இப்ப இருக்க முடியல, உன் நாமத்தில் கட்டளையிடு, நான் இப்ப போயிடுறேன் என்று கூச்சலிட ஆரம்பித்தது. அப்போ இயேசுவின் நாமத்தை சொல்லி அருகிலே போய் தொட்டு ஜெபித்த போது அழக்கழித்து உள்ளிருந்து மாந்திரிகத்தின் கிரியை வெளிப்பட்டது. பொல்லாத ஆவி அந்த மகளை விட்டு வெளியே போனது. அவர்கள் சுகமடைந்த உடனே அவர்கள் அவ்விடத்தை விட்டு போகல. எல்லா மக்களுக்காக ஜெபம் பண்ணி முடித்த பிறகு மறுபடியும் அவர்கள் என்னை பார்க்கும்படிக்கு வந்தார்கள். அப்பொழுது கணவர் பிள்ளைகள் எல்லாம் கூட இருந்தாங்க, வேறு யாரும் இல்லை. அந்த ஊழியத்தில் பொறுப்பாயிருக்கிற உடன் ஊழியருடைய மனைவி என்பதை நான் அப்பொழுது அறிந்து கொண்டேன். அவங்க சொன்னாங்க, 9 வருடமா எனக்கு தலைவலி வந்துவிட்டா என்னால் எதையுமே செய்ய முடியாது, அவ்வளவா தலைவலிக்கும், என்ன செய்தாலும் அந்த தலைவலி போகாது, அவ்வளவா நான் வேதனைப்பட்டேன். இந்த மீட்டிங் வந்த போது கூட என் தலையில ஈட்டி அடித்து குத்தினார் போல இருந்தது. எனக்குள்ள ஒரு சத்தம் இருந்தது, பாதியிலே எழும்பி நீ ஓடிரு, நீங்க இருக்காத, ஓடு என்று எனக்குள்ள யாரோ சொல்லுவது போல இருந்தது. ஆனா நான் என்னை கட்டுப்படுத்தி கொண்டுதான் நான் இந்த கூட்டத்தில் இருந்தேன். இயேசு எனக்கு அற்புதமான சுகத்தை கொடுத்தார் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள். ஆம் பிரியமானவர்களே, இயேசு அந்த ஜெபாலயத்தில் அந்த சிறியை பாருங்க, அவர் பார்த்தார், தம்மிடத்திலே அழைத்தார். ஏன்? அவர்தான் இந்த உலகத்தை உண்டாக்கினவர், அவர்தான் அந்த சிறியை கூட தாயின் கற்பத்தில் வைத்தவர், அவர்தான் உண்டாக்கின ஆண்டவர். தான் உண்டாக்கின மனிதர் வியாதியிலும் வேதனையிலும் சாத்தானுடைய பிடியிலும் இருப்பது அவர் விரும்பல. அதனால் அந்த சிறியை பார்த்தவுடனே இயேசுபடியே மனது உருகினார். என் பிள்ளையே, என்னிடத்தில் வா, நான் உன்னை கட்டவிழ்க்க வேண்டும், உன்னை சுகமாக்க வேண்டும். இயேசுடைய உள்ளம் அங்கே துடித்து கொண்டிருந்தது. இயேசு அற்புதமான ஒரு விடுதலையை அந்த சகோதரிக்கு கொடுத்தார். 18 வருடம் என்று அவள் வாயை திறந்து சொன்னதா இல்லை, 18 வருடம் அந்த பலவீனப்படுத்தக்கூடிய பிசாசினாலே அந்த சகோதரி பட்ட வேதனையை இயேசு நன்றாய் அவர் அறிந்திருந்தார். 18 வருடம் என்பதை அறிந்து வைத்திருந்தார். ஒருவேளை நீங்க சிந்தித்துக் கொண்டிருக்கலாம், என் வேதனை ஆண்டவருக்கு தெரியுமா, என் பாடுகள் ஆண்டவருக்கு தெரியுமா, என் தரித்திர ஆண்டவருக்கு தெரியுமா, என் இந்த அவமானம் ஆண்டவருக்கு தெரியுமா, ஆண்டவர் என்னை பார்க்கிறாரா என்று ஒருவேளை நீங்க முறுமுறுக்கலாம், வேதனையான வார்த்தைகளை நீங்க சொல்லலாம். ஆனா பாருங்க, ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்தவராயிருக்கிறார், எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். அவர் தம்முடையவைகளை அறிந்திருக்கிறார். கர்த்தர் தம்முடையவர்களை அவர் அறிந்து வைத்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, அவர் அறிந்திருந்தபடியினாலே அவளை தன்னிடமாக அழைத்து அன்றைக்கு கட்டவிழ்த்தார்.
ஆபிரகாமின் குமாரத்தியாயிருக்கிற இவளை கட்டவிழ்த்து விட வேண்டாமா? கட்டவிழ்த்து விடுவது நியாயம். கட்டவிழ்ப்பதற்காகவே நான் வந்தேன். இயேசு ஊழியம் செய்த நாட்கள் அவர் சொல்லும் வார்த்தையை பாருங்க. சிலுவைக்கு போறதுக்கு முன்னால இயேசுவை பிடித்துக் கொள்ளும்படிக்கு ஒரு கூட்டம் சுத்தி கொண்டே இருக்கிறது. அப்பொழுது இயேசு அவர்களிடமாய் பார்த்து சொல்லுகிறார், இன்னும் 3 நாட்கள் இருக்கிறது. இன்னும் 3 நாட்களும் பிசாசுகளை துரத்தி 3ஆம் நாளிலே நான் நிறைவடைவேன். இயேசு என்ன வேலையை செய்தார்? இந்த பூமியிலே சாத்தானை துரத்தினார். பல இடங்களில் வேதாமத்தில் பார்க்க முடியும். இயேசு பல பொல்லாத ஆவிகளை துரத்தி ஜனங்களை குணமாக்கினார். சரீரத்தில் சுகம் வருவதற்கு முன்பாக அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு வியாதியினாலே கட்டி வைத்திருக்கிற சாத்தான் வெளியே போகணும். பொல்லாத பிசாசு வெளியே போகணும். அந்த சாத்தான் வெளியே போகும்போது வியாதி சேர்ந்து வெளியே போகும். குறிப்பிட்ட ஒரு பட்டணத்தில் ஒரு ஆலயத்தில் நான் ஊழியத்திற்காக போயிருந்தேன். அப்போ ஒரு நாள் ஊழியத்தை நான் நிறைவேற்றி விட்டேன். அந்த சபையின் போதகர் என்னை சந்திக்கும்படிக்கு வந்தார். எங்கள் சபையை சார்ந்த ஒரு விசுவாசி, ஒரு தகப்பனார் அவருடைய வாலிப மகளை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். என்னவென்றே தெரியல. அவ ரொம்ப நல்லா படிப்பா. அவ தான் எப்பொழுதுமே 10 ரேங்கில் இருப்பா. ஆனால் 12th வந்த போது அவளால் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியாத அளவுக்கு தடுமாற்றம் அடைகிறான். அடிக்கடி கண் வலிக்கிறது என்று படுத்து கொள்ளுகிறா. எக்ஸாம் போனால் கூட அவளால் ஒழுங்காக ப்ரிப்பேர் ஆக முடியல. எதையும் அவள் விரும்பி சாப்பிட்றதே கிடையாது. சரீரம் முன்பு போல இல்லை, அப்படியே மெலிந்த உருவமாகிவிட்டது. என்ன செய்யறதுனே தெரியலை என்று அவர் ரொம்ப கவலையோடு இருக்கிறார். நாங்களும் ஜெபம் பண்ணினோம். உங்களை தனியாக பார்த்து ஜெபம் பண்ணணும் என்று விரும்புகிறாங்க. உங்களால் கொஞ்சம் கீழே வந்து அவங்களுக்கு ஜெபிக்க முடியுமா என்று கேட்டார். நானும் வருகிறேன் என்று சொல்லி கீழே வந்தேன். அப்போ அந்த தகப்பனார் 12 படிக்கிற இந்த வாலிப மகளை சேரில் உட்கார வைத்திருந்தார். நான் எதிரில் இருக்கிற சேரில் உட்கார்ந்து கொண்டு இருந்தேன். அவளிடத்தில் நான் பேச ஆரம்பித்தேன். உன் பேர் என்ன, நீ என்ன படிக்கிற, உனக்கு என்ன பிரச்சனை என்று நான் பேச ஆரம்பித்தேன். ஆனால் அவள் என்னுடைய முகத்தை பார்க்கவே இல்லை. தலை குனிந்தவாறே அவள் பதில் சொல்லி கொண்டே இருந்தாள். பொதுவாக ஒருவரிடத்தில் நம்ம விசாரித்தா அவர்கள் நம்முடைய முகத்தை பார்த்து பதில் சொல்லுவார்கள். ஆனால் அந்த மகள் அப்படி என் முகத்தை பார்க்கவே இல்லை. நான் அப்பொழுது என் ஆவியிலே அப்படியே சிந்திக்க ஆரம்பித்தேன். ஏன் இந்த மகள் நம்முடைய முகத்தை பார்க்கல? எதனால? என்ன காரணமாக இருக்கும்? ஒருவேளை தகப்பனார் அழைத்து கொண்டு வந்தது விருப்பம் இல்லையா? இப்படி என் உள்ளத்தில் சிந்தித்து கொண்டு இருக்கும்போது ஆவியானவர் எனக்குள்ள பேச ஆரம்பித்தார். மகனே, உடன் படிக்கிற பிள்ளைகள் இவ மார்க் ஸ்கோர் பண்ண கூடாது என்று மந்திரவாதம் வைத்ததினாலே இவ இன்றைக்கு சரீரத்தில் கட்டப்பட்டவளாக இருக்கிறாள். அதனாலதான் உன் முகத்தை அவளால் பார்க்க முடியல. நீ இப்பொழுது இந்த சாத்தானுக்கு கட்டளையிடு என்று பேச ஆரம்பித்தார். நான் இருக்கையில் உட்கார்ந்து கொண்டே, இயேசுவின் நாமத்தில் பொல்லாத ஆவியை இவளை விட்டு வெளியே போ என்று ஜெபித்த போது அவள் இருந்த இருக்கை அப்படியே கீழே விழுந்தாள். அசுத்த ஆவியில் அலக்கழித்தா. கொஞ்ச நேரத்தில் இந்த பொல்லாத ஆவி இந்த மகளை விட்டு வெளியே போனது. ஏதோ மயக்கம் தெளிந்தார் போல எழுந்து உட்கார்ந்தா. தகப்பனார் இடத்துல கேட்டேன், அப்பா, சர்ச்சுக்கு எப்போ நம்ம வந்தோம், எப்போ கூட்டு வந்தீங்க, என்ன நடந்தது என்று கேட்டா. அப்பொழுது அந்த தகப்பனார் அழுது கொண்டே மகளை பார்த்தார். ஒன்றும் இல்லை, எல்லாம் சரியாயிட்டு என்று அப்படியே கட்டி அணைத்து கொண்டார். கர்த்தர் அந்த நாளில் அந்த மகளை கட்டவிழ்த்தார். அந்த ஆண்டில் பாருங்க, அவள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணினா கர்த்தர் அவளோடு கூட இருந்தார். ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சிந்தித்து பார்க்க வேண்டும். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே அன்றி வேற ஒன்றுக்கு வரான். மறைவா என்ன இருக்குது நம்முடைய குடும்பத்துக்கு பின்னால? நம்முடைய குடும்பத்துக்கு பின்னால இருந்து நன்மைகளை தடை செய்தா
வருமானத்தை அடைத்து போடுகிறதா? மருத்துவமனைக்கு பணத்தை கொண்டு போய் சேர்க்கும்படியா எப்பொழுதும் வியாதி வியாதி என்ற பிரச்சனையோடு ஓடிக்கொண்டிருக்கீங்களா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. இயேசு உங்களை விடுதலையாக்க ஆயத்தமா இருக்கிறார். இயேசு உங்கள் மீது மனதுருக்க உள்ளவராயிருக்கிறார். நீங்க எப்போ இயேசுவை தேடி வருவீங்க? இயேசு எப்போ சுகமாக்கலாம் என்று துடித்து கொண்டிருக்கிற ஆண்டவர். அந்த ஆண்டவர் இன்னைக்கு கூப்பிடுகிற உங்க வீட்டுக்குள்ள இறங்கி வர ஆயத்தமா இருக்கிறார். நீங்க ஆயத்தமா இருக்கீங்களா? இயேசு உங்களுடைய பிரச்சனை எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டே தான் இருக்கிறார். அவருக்கு எல்லாமே தெரியும். எந்த நாளில் உங்க வீட்டுக்குள்ள பிரச்சனை வந்தது, எந்த நாளில் உங்க சரீரத்தில் இந்த பொல்லாதாவி வந்தது, எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்து வைத்திருக்கிறார். நம்ம எல்லாரும் இயேசுவை நாமத்தில் வருமானப்படுவோம். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். கிருபை நிறைந்த ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறப்பா. நீர் அன்பும் மனதுருக்கமும் நிறைந்த ஆண்டவர். நீர் இரக்கம் மிகுந்தவர், நீர் கிருபை மிகுந்தவர். என்னிடத்தில் வருகிற ஒருவரை நான் புறம்பே தள்ளுவது இல்லை என்று சொன்ன நல்ல தகப்பன். நீர் மக்கள் படுகிற பாடுகளை பார்த்து, உம்முடைய பிள்ளைகள் அனுபவிக்கிற வேதனையை பார்த்து நீர் பொறுமையோடு அமர்ந்திருக்க விரும்பல. உம்முடைய உள்ளம் துடித்து கொண்டிருக்கிறது. உம்முடைய உள்ளம் சுகமாக்க துடித்து கொண்டிருக்கிறது. உம்முடைய உள்ளம் ஜனத்தை ஆசீர்வதிக்க துடித்து கொண்டிருக்கிறது. என் மகன் என்னிடத்தில் வரமாட்டானோ, என் மகள் என்னிடத்தில் வரமாட்டாளோ? இயேசுடைய உள்ளம் ஏங்கிக் கொண்டிருக்கிறது. இயேசு விடுதலையாக்கும்படியாக துடித்து கொண்டிருக்கிறார். தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறப்பா. இந்த நேரத்தில் என்னோடு ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கண்கள் பார்க்கிறதற்காய் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அப்பா, சிலுவை பாடு என்பது எத்தனை வேதனையான அனுபவம் அப்பா, எத்தனை கொடுமையான அனுபவம். தாராளமாய் இரத்தத்தை ஊற்றினீரே அப்பா, தாராளமாய் சிந்தி கொடுத்தீரே. நான் இந்த இரத்தத்தை ஊற்றவில்லை என்றால், நான் இந்த இரத்தத்தை சிந்தவில்லை என்றால் என் பிள்ளைகள் சுகமடைய முடியாதே. என் பிள்ளைகள் பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியாதே. என் பிள்ளைகள் மாந்திரிக கட்டுகளில் இருந்து விடுதலை பெற முடியாதே. என் பிள்ளைகள் சாபத்தின் பிடியிலிருந்து விடுதலை பெற முடியாதே என்று உம்முடைய உள்ளம் துடித்ததினாலே சிலுவையிலே தாராளமாய் இரத்தத்தை சிந்தினீரே அப்பா. சரீரத்திலிருந்து எல்லா இரத்தத்தையும் ஊற்றினீரே அப்பா. கடைசி ஒரு சொட்டு ரத்த வரைக்கும் சிந்தினீரே. இந்த நேரத்தில் உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு வீட்டின் நிலைக்கால்களில் உம்முடைய ரத்தம் அங்கே பூசப்படட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய இருதயத்தை உம்முடைய ரத்தம் கழுவட்டும் ஆண்டவரே. ஐயோ, என் பாவம்தான் என்று தன் பாவத்திற்காக மனசாபப்படுகிற ஒவ்வொருவருடைய பாவத்தை மன்னிப்பீராக. என் பாவம்தான் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை இன்றைக்கு சூனியமாய் போய்விட்டது, நான் தான் அதற்கு காரணம், என்ன செய்தது என்று அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிற புலம்புகிற சகோதரனே, இயேசு உங்களுடைய பாவத்தை மன்னித்து விட்டேன் என்று சொல்லுகிறார். கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தொலைவோ அவ்வளவாய் நான் உன் பாவத்தை தூரப்படுத்தி விட்டேன். நான் உன்னை மன்னித்து விட்டேன் மகளே, நான் உன்னை மன்னித்து விட்டேன் மகனே. நீ என்னுடையவன், நீ என்னுடையவள் என்று ஆண்டவர் உங்களை இப்பொழுதே மன்னித்து அரவணைத்து ஏற்றுக்கொள்ளுகிறார். நன்றி செலுத்துகிறேன் அப்பா. உம்முடைய பிள்ளைகள் எவ்வளவு நிமிர முடியாதபடிக்கு, எழும்ப முடியாதபடிக்கு, ஓ லார்ட், இன்னைக்கு போராடி கொண்டிருக்கிற பொல்லாதாவியின் வல்லமைகள், மாந்திரிகத்தின் கிரியைகள், ஏவுதலின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போவதாக. இயேசுவின் நாமத்தில் வீடுகளுக்குள்ளே அக்னி இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வல்லமை இறங்கட்டும். செயல்பட முடியாத உறுப்புகள் செயல்படட்டும். உம்முடைய வல்லமை இறங்கட்டும். சரீரத்தின் கட்டுகள் அறுந்து விழட்டும். ஆசீர்வாதத்தின் கட்டுகள் அறுந்து விழட்டும். இயேசுவின் நாமத்தில் வல்லமை இறங்குவதாக. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஒவ்வொருவரையும் உடைய கரம் நீட்டி நீர் ஆசீர்வதிக்கிறதற்காய் நன்றி. ஒவ்வொருவரை நீர் விடுதலை ஆக்குகிறதற்காய் நன்றி. உடைய பலத்த கரத்துக்குள்ளே நான் இவர்கள் ஒப்புக் கொடுக்கிறேன். என் ஆண்டவர் பொறுப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
1998 ஆரம்பிக்கப்பட்ட நமது கல்வாரி சுவிசேஷ மிஷனரி இயக்கமானது ஒடிசா மாநிலத்தை தலைமையிடமாக கொண்டு ஒடிசா மாநிலத்தில் 6 மாவட்டங்களில் 176 மிஷனரிகளை கொண்டு 13 இன மக்கள் மத்தியில் ஒவ்வொரு மாதமும் 500 புதிய கிராமங்களை சந்திக்க வேண்டும் என்ற மேலான தரிசனத்தோடு சுவிசேஷ பணியினை செய்து வருகிறது. தேவனுடைய ஆலயங்கள் இல்லாத இடங்களில் தேவனுடைய வார்த்தை அறிவித்து நமது ஊழியத்தின் மூலம் ஆலயங்கள் கட்டப்பட்டு வருகிறது. ஒடிசாவில் வாலிபர் முகாம், சிறுவர் முகாம், விடுதலை முகாம் மூலமாக எண்ணற்ற மக்களுக்கு தேவனுடைய வார்த்தையானது அறிவிக்கப்பட்டு வருகிறது. அறியப்படாத இடங்களில் தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கும் நமது மிஷனரி ஊழியத்தில் இன்னும் அதிகமான மிஷனரி பணியாளர்கள் எழும்பப்படவும், ஒடிசா மொழியில் தேவனுடைய பரிசுத்த வேதாகமத்தை கொடுக்கும் நன்கொடையாளர்கள் எழும்பவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள்.